இன்றைக்கி நாம் பார்க்குறது மேங்கோ ஐஸ்கிரீம். இந்த மாம்பழத்தை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல சின்ன மாம்பழங்களாக, நார் இல்லாததாக, கனிஞ்ச மாம்பழமாக எடுக்கணும். இது எல்லா நீங்கள் மாம்பழ டிஷ்ஷஸ் செய்யும்போதும் இதை குறிப்பில் எடுத்துக்கணும். ஐஸ்கிரீம் அப்படிங்கும்போது இது ஹை கலோரி. இருந்தாலும் நாம் எப்பயோ ஒரு தடவை இப்படி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடும்போது மற்ற நாள்களில் நாம் கொஞ்சம் கலோரி கம்மியாக எடுத்துக்கும்போது எல்லாமே பேலன்ஸ் ஆகும். சாப்பிட்றதுல நம்மளோட திட்டமிடல் தான் முக்கியம். இப்போ 2 பழங்களை நல்லா அந்த காம்புகளை எடுத்துட்டு இதை கட் பண்ணும்போது பாருங்கள், நல்லா தொய்வாக அந்த அப்படி இருந்ததுன்னா தான் நல்லா கனிஞ்சு இருக்கணும். அதை ஒரு சின்ன பட்டை ஸ்பூன் போட்டு எடுக்கும்போது நல்ல லெகுவாக அப்படி பதியணும். இது நீங்கள் இப்படி எடுக்கும்போதே நல்ல பதத்தில் பழம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த 4 துண்டுகளையும் நம்ம அந்த மேல் தோலை எடுத்துட்டு சதைகளை அரிஞ்சிக்கும்போது இது நல்லா மசிஞ்சு கொடுத்து வரும் மிக்சியில். கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள்லாம் அப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் சாப்பிடும்போது ஒரு சில என்ன ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோமோ அந்த ஃப்ரூட் அங்கங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ இதில் சும்மா 1 டேபிள் ஸ்பூன் மசிஞ்சு வர்றதுக்காக பால் போட்டுக்கிறோம். பாருங்கள், நைஸாக அரைச்சிக்கிறோம். 1-2 பல்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல வாசம் வருது. இப்போ இதை அளந்துக்குவோம். 1 கப்பு இருக்குது, ரொம்ப சரியாக. நீங்கள் எத்தனை கப்பு உங்களுக்கு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மித்த 2 பொருட்களை கூட்டிக்கிங்க. இது நான் வீட்டில் நெய்க்காக எடுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான பால் ஏடு. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமுன்னு கடையிலையும் வாங்கிக்கலாம். ஆனால் இப்படி கொஞ்சம் நீங்கள் முன்னேற்பாடாக ஒரு 10 நாள் பால்லேருந்து ஆடையை எடுத்து வச்சிங்கன்னா ஆரோக்கியமாக நாம்ளே செய்துக்கலாம். 1/4 பங்கு பால் ஏடு வீட்டில் இருந்ததை நான் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து போடுறேன். இப்போ இந்த மில்க் மேடு கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லக்கூடியது, இது நிறைய கம்பெனிகளில் கிடைக்குது. இது 1/4 பங்கு போட்டுக்கலாம். ரொம்ப இந்த 3 பொருள் தான். ஆனால் கடை டேஸ்ட்டை விட இன்னும் 1 மடங்கு அலாதியான ருசி இருக்கும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காலாவதி ஆகிற டேட்லாம் தெரியும். அதனால் இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா பாயாசம், கேரட் ஹல்வாவுக்கெலாம் போட்டுக்கலாம் மில்க் மேடு. இப்போ அதையும் நம்ம இந்த மிக்சர் ஜார்லேயே போட்டு நல்லா விட்டு விட்டு மிக்சியை இயக்கும்போது எல்லாமே நல்லா ஒன்று கலந்து வரும். உங்களுக்கு மாம்பழம் ஸ்வீட் பத்தலைன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 1.5 நிமிஷம் விட்டு விட்டு அடிக்கிறோம். பாருங்கள், இது போல் ரொம்ப ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்துடும் உங்களுக்கு. இதே அளவு போடும்போது எப்போவுமே செவ்வக பாத்திரமாக எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லெகுவாக இருக்கும். இதை 3 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை திரும்ப மிக்சர் ஜாரில் போட்டு 1.5 நிமிஷம் அடிக்கிறோம். அப்போ தான் கிறிஸ்டலைஸ்ட் ஆகாமல் இருக்கும் 2வது முறை அடிக்கும்போது. இதை இன்னொரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். இப்படி 2 முறை செய்யும்போது உங்களுக்கு கடையினுடைய அதே ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சாப்பிடும்போதும் அவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருக்கும். 5 மணி நேரம் கழித்து இப்போ பார்க்குறோம். இப்போ ஒரு கரண்டி குழிக்கரண்டி எடுத்துக்கிறோம். அதை தண்ணியில் நனைச்சிக்கிறோம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தது போல் அப்படி எடுத்தோன்னா கடைகளில் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு அருமையாக வந்துடும். குழிக்கரண்டி வச்சுக்கலாம். மேலே பாதாம் பருப்பு நான் தூவுறேன். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.